திருவாரூர் தியாகராஜர் கோவில் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இக்கோவிலில் உத்திர திருவிழா கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவாதிரையொட்டி வலது பாத தரிசனமும், பங்குனி உத்திரத்தையொட்டி இடது பாத தரிசனமும் நடைபெறுவது வழக்கம். மற்றொரு முக்கிய நிகழ்வாக தியாகராஜர் இடது பாத தரிசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாத தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள பாமணி நாகநாத சுவாமி கோவில் ராகு கேது பரிகார ஸ்தலமாகும். இக்கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகநாத சுவாமி மற்றும் அமிர்த நாயகி அம்பாளை மணமேடையில் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருக்கல்யாண விழாவிற்கு ஊர் மக்கள் சீர்வரிசை எடுத்து 4 வீதிகளிலும் வலம் வந்தனர். விழா நிறைவாக திருமாங்கல்ய தாரணம் நிகழ்ச்சியில் அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் 19வது திவ்ய தேசமான நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருமாள் உபய நாச்சியார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் ஸ்ரீ காட்டேரியம்மனுக்கு கருப்பாடை உடுத்தி வினோத திருவிழா நடைபெற்றது. இவ்விழா உலக நன்மை, மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி தொன்று தொட்டு நடக்கிறது. கிராம மக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை முதல் தானியங்களை கொண்டு பொங்கல் வைத்து படையலிட்டனர். கோழி, ஆடுகளை பலியிட்டு வழிபட்டனர். பெண்களின் மீது வந்த காட்டேரியம்மன் ஊரையும் மக்களையும் கட்டி காப்பேன் என வாக்குறுதி தந்தது. விழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.